8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன? சரிங்களா? ஸோ இந்த கொஷினுடைய கீ மார்க் என்னென்னா உருக்கப்பட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஓகேங்களா? ஸோ எப்படி ஆன்சர் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் ஈக்குவேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோலமாக இருக்குது ஃபஸ்ட்டு. சரிங்களா? அந்த கோலம்லேருந்து உருக்கப்பட்டு கம்பினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? கோலத்துலேருந்து அப்போது உருளைக்கு வந்து மாற்றுறாங்க. சரிங்களா? கோலமாக இருக்குது, அது உருக்கப்பட்டு நமக்கு கம்பினா வந்து உருளை. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் கோலம் ஃபார்முலாவையும் உருளை ஃபார்முலாவையும் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ கோலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா 4/3 பை ஆர் கியூப். இது ஈக்குவல் டு உருளைனுனா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நமக்கு இதுலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க டி. சரிங்களா? உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டருக்கு வந்து மாற்றுறாங்க. சரிங்களா? அப்போது கோலத்துடைய விட்டமோ நமக்கு உருளையுடைய விட்டமும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது விட்டத்துலேருந்து நம்ம ஆரம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கோலத்துக்கு முடிச்சிடலாம். ஸோ கோலம் வந்து இது கோலம். சரிங்களா? இது கோலம், இது வந்து உருளை. ஸோ அப்போது நமக்கு வந்து டி வந்து கொடுத்துருக்காங்க. டி வந்து 8 சென்டிமீட்டர்னு. சரிங்களா? ஸோ நம்ம இன்னொன்று பார்க்கணும். இங்கே வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சேம் யூனிட்டாக தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம சென்டிமீட்டர் வந்து நம்ம மில்லிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம மில்லிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஃபார்முலானா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஒரு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அப்போது நமக்கு இங்கே 8 சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போது 8 × 10 போட்டோன்னா 80 மில்லிமீட்டர் ஆகும். ஓகேங்களா? இது டி தான். இப்போது இந்த விட்டத்துலேருந்து நம்ம ஆரம் எடுக்க போகிறோம். எப்படின்னா d/2. ஸோ நமக்கு வந்து 8 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ இதை மில்லிமீட்டராக மாற்றினோன்னா இன்ட்டு 10 பண்ணோன்னா 80 மில்லிமீட்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து டி. ஸோ இந்த விட்டத்துலேருந்து நம்ம ஆரம் எடுத்தோன்னா r இஸ் ஈக்குவல் டு d/2 வந்து போடுவோம். ஸோ அப்போது 80/2. 80/2னா 40 மில்லிமீட்டர்னு வரும். ஓகேங்களா? 40 மில்லிமீட்டர். ஸோ இப்போது சேம் உருளைக்கும். ஸோ உருளை பிரச்சனை இல்லை, நமக்கு ஆல்ரெடி மில்லிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ உருளைக்கு வந்து டி வந்து டேரெக்டாக 3 மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க. /2 வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? /2 மில்லிமீட்டர். சரிங்களா? இது வந்து ஆரம். ஸோ ஆரம் வந்து 3/2 மில்லிமீட்டர். ஸோ இப்போ நேரம் நம்ம வந்து ஃபார்முலா போகலாமா? ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம டேரெக்டாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பைக்கு வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆர் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கு 3/2 நம்ம மில்லிமீட்டர்னு பார்த்தோம். அப்போ ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் வருமா? 3/2. சரிங்களா? கம்பியினுடைய ஹைட் வந்து கொடுக்கல. ஸோ டேரெக்டாக ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4/3. ஸோ இங்கே ஆர் கியூப். அப்போது 80 × 80 × 80. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு ஹைட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது வேறு ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாமா? அப்போது h is equal to 4 × 40 × சாரி நம்ம வந்து தப்பாக நான் எழுதிட்டேன் பாருங்கள். சரிங்களா? 4/3 பை ஆர் கியூப். கோலத்துக்கு வந்து நம்ம 80 மில்லிமீட்டர் வந்து விட்டம், அதிலேருந்து வந்து /2 பண்ணி 40 மில்லிமீட்டர்னு எடுத்துன்னு வரணும். சரிங்களா? எடுத்துகிட்டு வந்தோம். நான் 18 போட்டிருந்தேன். சரிங்களா? கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ h is equal to 4/3 into 40 into 40 into 40. ஸோ 3/2 வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்வெர்ஸில் போகுமா? ஸோ அப்போது இன்வெர்ஸில் போகும்போது இங்கே 3/2ன்னு இருந்திருக்கும் இல்லைங்களா? 3/2 into 3/2 ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ மேலே போகும்போது மேலே 2 போகும், கீழே வந்து 3 வரும். அப்போ 2 × 2 இங்கே வந்து கீழே 3 வரும். /2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 000 கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ அப்போது /, ஸோ கீழே வந்து பண்ணும்போது 27. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது ஸோ இடம் இல்லாதனால உங்களுக்கு நான் டிவிஷன் காமிக்கல. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 37,000. ஸோ 37,925.92 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நமக்கு மில்லிமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆனால் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா நமக்கு ஆன்சர் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது மில்லிமீட்டர்லேருந்து நம்ம மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு
ஸோ சென்டிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர்னு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அப்போது 1 மில்லிமீட்டர்லேருந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது சரிங்களா, மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 1000 மில்லிமீட்டர்னு வரும் ஓகேங்களா. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். ஸோ இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து டேரெக்டாக வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த 37,925 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் வந்து 37,925.92 மில்லிமீட்டர் 0.2 மில்லிமீட்டர்னு கிடச்சிது ஓகேங்களா. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். ஸோ அப்போது நம்ம மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து டிவைட் பை 1000 வந்து பண்ணால் நமக்கு மீட்டரில் வந்து கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 37.9 வரும், 0.9 மீட்டர்னு வரும் சரிங்களா. நீளம் வந்து 37.9, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர் ஓகேங்களா. ஸோ இப்போது 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போது 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 மில்லிமீட்டர்னு வரும் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 millimeter, 1 millimeter is equal to 1000 millimeter. ஓகேங்களா. 1 meter is equal to 1000 millimeter. அதுவே 1 millimeter is equal to 1/1000 millimeter. சரிங்களா மீட்டர். ஸோ நம்ம மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது1 divided by 1000 பண்ணோன்னா சரிங்களா, டிவைட் பை 1000 பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்.